ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் முக்கிய பேசுகிறேன். ரொம்ப நாள் ஆச்சு ரிவெஞ்ச் மேட்ச்லாம் போட்டு. இன்றைக்கி தரமான ஒரு ரிவெஞ்ச் மேட்ச் தான் இது. இந்த மேட்ச் நான் நைட்டு தான் விளையாடிருப்பேன். இது கஷ்டம் மேட்ச்லாம் கிடையாது, இது சாதா கிளாஸ் கோட் ரேங்க்டு தான். நான் எப்பயுமே நைட் ஆனால் கிளாஸ் கோட் ரேங்க்டு விளையாடுவேன். நான் என் டீம்மேட்லாம் கூப்பிட்டால ரேண்டமாக வந்த பிளேயருங்க தான் இவனுங்க. நான் ரேண்டமாக தான் போய் விளையாடினேன். நான் என்னை ஃபஸ்ட்டு மேட்ச் எமௌண்ட் போட்டாங்க. சரி விடு, எமௌண்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டு நான் சரி ஒரு மேட்ச் தானே, அடுத்த மேட்ச் அடிச்சிக்கலாம். ஆனால் கொஞ்சம் வெறி இருந்துச்சு இவனுங்களை எப்படியாவது அடிச்சு ஆகணும்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு மேட்ச்சை எமௌண்ட் போட்டானுங்க 3 பேர்கிட்ட வந்து நம்மள. சரி அடுத்த மேட்ச் அடிச்சிடலாம் சொல்லிட்டு நானும் ஃபேமஸ் எடுத்துப்பேன். ஏன்னா என்கிட்ட காயின் இல்லை, ஃபஸ்ட்டு மேட்ச் தோற்றதுனால நான் ஃபேமஸ் எடுத்துட்டு சரி அடிக்கலாம், இங்கே தான் இருப்பான் அவனை. என்கிட்ட க்ளோல் இல்லை, கவர் எடுத்து ஆட முடியாது. சரி வந்தனை அழுத்தி பிடிக்கலாம் தான் பார்த்தேன். இங்கே ஒளிஞ்சிருந்து வந்தனை அழுத்தி பிடிச்சலான்னு பார்த்தா ஊங்காங்க போட்டுருவான். M10 வேறு கையில் வச்சுருந்தா நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அழுத்தி பிடிச்சேன். ஆனால் முடியல, M10 வச்சு அடிச்சிட்டானுங்க. இப்போயும் எமௌண்ட் போட்டானுங்க. சரி விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேட்ச் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நான் இந்த மேட்ச் விளையாட போயிட்டேன். ஒரு மேட்ச் நாங்கள் வின் பண்ணிவிடுவோம். அந்த மேட்ச் ரெக்கார்டே ஆகலை, வெறுப்பாக இருக்குது. அந்த ரெக்கார்ட் நான் வச்சுக்கிற ரெக்கார்டு சில நேரத்தில் பக்கால செக் ஆகிடுது. அந்த மேட்ச் நான் லாஸ்ட்டாக தான் முடிச்சு வின் பண்ணியிருப்பேன். ஆனால் அப்போ எமௌண்ட் போட்டேன். இருந்தாலும் இந்த இவனை தனித்தனியாக எமௌண்ட் போடணும்னு சொல்லிட்டு இவனை அடிக்கலான்னு பார்க்கறதுலேயே லைஃப் நிறைய குறைச்சி விட்ருவானுங்க. 3 பேர்கிட்ட வந்துடுவானுங்க. ஒருத்தன் தான் இருப்பான்னு பார்த்தா இப்போ 3 பேர் சேர்ந்து எனக்கு எமௌண்ட் போடுவானுங்க. எனக்கு சரியான வெறி ஆகிடும். இவங்க என்ன தான் டார்கெட் பண்ணி போட்டிருக்காங்க. இவ்வளோ நேரம் என் டீம்மேட்டு எங்கள் ஸ்குவாடர் தான் அந்த மாதிரி எமௌண்ட் போட்டாங்கன்னு பார்த்தா என்ன 3 பேரும் சேர்ந்து என்னை டார்கெட் பண்ணி போட்டானுங்க. அதுக்கு முன்னாடி எங்கள் டீம்மேட்லாம் வந்துட்டானுங்க. வந்து வேறு லெவலில் அடிச்சு அவங்களுக்கு இந்த மேட்ச் வின் பண்ணுறோம். நானுங்க இவன் ரிவ்யூ பண்ணுவான். இங்கே ஒருத்தன் வந்து இவனை முடிச்சு விட்ருவான். இவன் நல்ல வேலை எங்கள் டீம்மேட்டில் நிறைய பேர் வந்து கொஞ்சம் விளையாடுற மாதிரி இருந்தானுங்க. இருந்தாலும் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபையாக இல்லை. நான் அடிச்சு எமௌண்ட் போடலான்னு பார்த்தேன். ஆனால் ஒரு மேட்ச் நான் எமௌண்ட் போட்டேன். இருந்தாலும் என்னை 3 பேர் சேர்ந்து எமௌண்ட் போட்டானுங்க. ஒருத்தரும் தனித்தனியாக வச்சு எமௌண்ட் போடணும்னு சொல்லி வெறியாக நான் இந்த மேட்ச் டபுள் பார் MP5 எடுத்துகிட்டு போயிருப்பேன். ஊங்காங்க போட்டு இங்கே ஒருத்தன் வருவான். அவனுக்கு திரும்பி ஒரு ஒன் டாப் வைப்பேன். நான் தலையிலே வச்சு விட்ருவான். அதுக்கப்புறம் இன்னொருத்தன் வருவான். அவனுக்கு இப்போ சரியான ஒன் டாப் வச்சு விட்ருவான் ஊங்காங்க போட்டு. இவனுக்கு தான் எனக்கு எமௌண்ட் போட்டுது. என்ன மட்டும் என் டார்கெட் பண்ணுறானுங்கன்னே தெரியல. நான் ஒருத்தனை போட்டு எமௌண்ட் போட்டுருங்க நாங்கள் 3 பேர். இவங்க விட்டக்கூடாது, வச்சு செய்யணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு எமௌண்ட் போட்டுருவேன். என் டீமேட்டை அதுக்குள்ளே முடிச்சு விட்ருவானுங்க. நான் 2 பேர் நான் வச்சு செஞ்சு எமௌண்ட்டை போட்டு விட்ருப்பேன். இப்போ லாஸ்ட்டாக இன்னொருத்தன் என்னை எமௌண்ட் போட்டால இவனை பாருங்க, இவனை நல்லா நோட் பண்ணுங்க. அந்த 3வது எமௌண்ட் போட்டலாம் அவன் வெளியே நிற்பான். இவன் தலையிலே நின்று வச்சு அவன் ஒரு ஹெட்ஷாட் வச்சு விட்ருவான் ஒன் டாப் அவனுக்கு. அதுக்கப்புறம் அவனை சுற்றி நான் எமௌண்ட் போடுவேன். ரொம்ப நேரமாக அவனை வச்சு செஞ்சு எமௌண்ட் போட்டுனே இருப்பேன். இவனை விடக்கூடாது, இவனை நல்லா நோட் பண்ணுங்க. இவன் வெளியே வந்து இது மட்டும் முடியாது, வெளியே வந்து ஒரு கான்ட்ரவர்சியே நடக்கும். இவன் டீம்மேட்லாம் கூப்பிட்டு இன்வைட் பண்ணி என்ன 1vs ஓடலாம் கூப்பிடுவான். ஆனால் ஃபஸ்ட்டு நான் தான் 1vs ஓட அவனை கேட்பேன் நான். ஏன்னா எனக்கு அவ்வளோ வெறி ஆகிடுச்சு. ஏன்னா இவனுங்க எல்லாருமே சேர்ந்து என்னை ஒருத்தனை எமௌண்ட் போட்டானுங்க. எங்கள் டீம்மேட்டையே எமௌண்ட் போட்டால் பரவாயில்ல. எங்கள் டீம்மேட்னா ஓகே பரவாயில்ல, ஏதோ சிஎஸ்ல வந்து ரேங்கில் எமௌண்ட் போடுறது சாதாரணம் தான், நம்மள அடிச்சுட்டு எமௌண்ட் போடலான்னு சொல்லிட்டு விட்டுருப்பேன். இவங்களாவது என்னை கும்பலாக வந்து தான் எமௌண்ட்டாக போட்டானுங்க. நான் இவனுங்களை ஒருத்தனையும் தனித்தனியாக வந்து ஒன் டாப் படித்து அவங்களாம் எமௌண்ட் போட்டேன் நான். இவனுங்கெல்லாம் என்ன நினச்சி தான் எனக்கு வந்து எமௌண்ட் போட்டாங்கன்னு தான் தெரியல. ஒன்றும் எனக்கு புரியல. சரி ரொம்ப நாள் ஆச்சு கான்ட்ரவர்சி போட்டு. ஃபன்னி வீடியோ தானே இவ்வளோ நாள் போட்டுருக்கோம். இப்போ கான்ட்ரவர்சி வீடியோ போட்டலான்னு சொல்லிட்டு தான் இந்த மேட்ச் நான் ரெக்கார்ட் பண்ணி போட்டேன். நான் ஃபஸ்ட்டு மேட்ச்சே நான் ஒன் டாப் மாண்டேஜ் எதனா இருந்துச்சுன்னா இல்லை கில் மாண்டேஜ் எதனா ரெக்கார்ட் பண்ணி போடலாம் தான் நான் ரெக்கார்டை போட்டது. ஆனால் இந்தமாரி வந்து எனக்கு சிக்கன் கொடுத்து இந்தமாரி பண்ணுவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இவனுங்க மறக்கவே மாட்டாங்க. நான் அவனுக்கு ரிவெஞ்ச் கொடுத்தது அவனுக்கு உண்மையாக மறக்க மாட்டானுங்க. அது ஒருத்தருக்கு நான் வச்சு அவங்கள எமௌண்ட்டை போட்டு நான் அவனுக்கு ரிவெஞ்ச் கொடுத்தேன். அவன் வருவானா சொல்லிட்டு நான் இது ஆன்லைனில் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதேமாரி என்னை இன்வைட் பண்ணுவானுங்க அவனுங்க. அவன் ஓபி பேட் ஷான் ஒருத்தர் இருக்கான். அவன் தான் என்னை இன்வைட் பண்ணான். அது லெஃப்டில் இருக்கான் பாருங்க, அவன் தான் அது. அவன் கூட தான் இப்போ ஒரு கான்ட்ரவர்சி நடந்திருக்கும். இவங்களுக்கு வேறு எதனா சிறப்பாக எதனா பண்ணி அவனு சொல்லிட்டு நான் என் ஃப்ரெண்டுங்களா இன்வைட் பண்ணி அதெல்லாம் பண்ண தான் நினச்சேன். பார்த்தா இவன் ஒருத்தன் மைக் ஆன் பண்ணி பேசினா அவன் வடக்கம் போல இருக்கு. இவனும் புரியாதா, இவனும் ஹிந்தியில் கத்தினு இருப்பான். நான் இவனை திட்டினா இவனுக்கும் புரியாது, எனக்கும் புரியாது. லாஸ்ட் வரைக்கும் கத்தின்னு தான் இருக்க முடியும். அதனால் இவனை 1vs போட்டு இவனுக்கு தரமான ரிவெஞ்ச் கொடுக்கணும், மறக்கவே கூடாது வாழ்க்கையில். அந்த மாதிரி நான் அவனை 1vs நான் தான் ஃபஸ்ட்டு அவனை கேட்பேன். ஆனால் அவனுங்க என்கிட்ட கார்டு இல்லை அப்படி சொல்லிடுவானுங்க. சரி நான் ஒரு கார்டு கிரியேட் பண்ணுறேன், நீ ஒரு கார்டு கிரியேட் பண்ணுறான்னு சொல்லிட்டு நான் கேட்பேன் நான். ஆனால் அவனுங்க நீங்கள் ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ண அப்படி சொல்லுவான் அவன். ஆனால் இவனுங்க லாஸ்ட்டாக ஒருத்தன் பேக்ரவுண்டில் வாய்ஸ் கேட்டுனே இருக்கும். அவனுங்க என்னென்னமோ திட்டினானுங்க. ஆனால் என்ன திட்டினானுங்க தான் தெரியல. ஆனால் ஹிந்தியில் ஏதோ திட்டினானுங்க அவனுங்க. உங்களுக்கு யாருன்னா ஹிந்தி தெரிஞ்சுச்சுன்னா கமெண்டில் போட்டு விடுங்க. இவனுக்கு என்ன தான் திட்டுறாங்கன்னு தெரியல. நானும் பேக்ரவுண்டில் லைட்டாக அந்த வாய்ஸ் கேட்கும். இவங்களுடைய வாய்ஸ் நான் மெர்ச் பண்ணுறேன் நான். இவனுங்க பேசுறது எல்லாருமே இந்த இவன் தான் என்னை லாஸ்ட்டாக எமௌண்ட் போட்டேன். இவனை தான் நான் தரமாக செஞ்சாகணும். இவன் கூட தான் 1vs மோதுவேன் நான். இப்போ அவன் வாய்ஸை நீங்கள் லைட்டாக கேளுங்க. পঁয়তাল্লিশ আছে। আবে এটা তো যেরকম বুঝতে পারবি না, কেন বলে কি ইচ্ছা করে মারেনি একটা ম্যাচে। এ প্রথম 2 রাউন্ড মারেনি, মারতে পারছিল তাহলে কাস্টম বানা ওর কত জমা জীবন মারতে পারছিল। প্রথম 2 রাউন্ড তো গান মারার কাছে সব ছিল। বলে দি রিপোর্ট
இன்னும் நிறைய பேசுவானுங்க. உங்களுக்கு அந்த ஆடியோ நான் மெர்ச் பண்ணல, ஏன்னா இது பேசுனதுக்கே உங்களுக்கு வெறுப்பா இருந்திருக்கும். மாட்டு லபா லபான்னு கத்தி நின்றுப்பான். என்கிட்ட கிராஃப்ட் லேண்ட் தான் இருக்கும், அதை தான் நான் கிரியேட் பண்ணுவேன். இதில் இந்த கரீனாக்காரன் வேற ஒரு சிக்கன் கொடுத்து வச்சுட்டானுங்க. அதில் கிரியேட் பண்ணால் லிமிடெட் ஆமோ சேர்க்க முடியாது போல இருக்கு. சரி விடு, நம்ம எப்படி தான் என்ன இவனை ரிவெஞ்ச் போட்டு அடிச்சு அவனு சொல்லிட்டு, ஏன்னா நம்ம சிஎஸ்ல கொடுத்ததே மிகப்பெரிய ரிவெஞ்ச் தான். அந்த ரிவெஞ்சோட இந்த ரிவெஞ்ச் அவன் வாழ்நாளே மறக்கூடாது, இவனை தரமா வச்சு செஞ்சு விட்டுட்டு தான் இவனை அனுப்பணும்னு சொல்லிட்டு நான் இந்த மேட்ச் வெறித்தனமா ஆடலான்னு சொல்லிட்டு நான் உள்ள போயிருப்பேன். இது உன்ன முடியல, பார்ட் 2 கன்ஃபார்மா வரும். அதனால நம்ம சேனலை மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க guys.